ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம். சீரடி சாய்பாபாவை பார்க்க வந்த நாம முதல்ல வந்திருக்கிறது ஆவோ சாயி ஸ்ரீ கந்தோபா மந்திர். இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய புராணமும் வரலாறும் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓம் சாய் நமோ நமஹ, ஸ்ரீ சாய் நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாய் நமோ நமஹ, சத்குரு சாய். ஷீரடி வந்தவனே முதல்ல எல்லாருமே வர வேண்டிய ஒரு கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கந்தோபா மந்திர். அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி சாய்பாபா ஷீரடிக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட கால் பட்ட முதல் இடம் இந்த கந்தோபா மந்திர் தான். அவரோட கால் படுறதுக்கு முன்னாடி இந்த இடம் என்னவா இருந்துச்சுன்னா, வாங்க உள்ள வாங்க. இது இந்த ஊரோட ஒரு எல்லச்சாமியா இருந்துச்சு. இதோ அவரு தான் அந்த எல்லச்சாமி. பக்கத்துல இருக்கிறது அவரோட மனைவி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துல ஒரு எல்லைச்சாமியா இருந்து ஒரு 2 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பாபா இந்த பக்கம் வரவும் முத பாபாவை பார்த்து அவர் அழைத்தது ஆவோ சாயி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சாய்பாபா அவர்களுக்கே சாயிங்கிற பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் சில பேர் சாய் பாபான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, சில பேர் சாய் ராம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, சில பேர் சாய் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த கந்தோபா மந்திரை இப்ப டீட்டெயில்டா உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஸோ அந்த அவர் பூஜை பண்ண அந்த 2 லிங்கங்கள் அங்கே உள்ள இருக்கு. அந்த 2 லிங்கங்களுக்கு தான் எல்லாருமே இப்ப பூஜைகள் பண்றாங்க. இது பாபா முத கால் பதிச்ச இடம். ஜெய் ஜெய் சாய் நமோ நமஹ. ஸோ எல்லாருமே முதல்ல நேரா சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்தோடனே நேரா மூலவரை பார்த்து துவாரகமைக்கு போயிடுறீங்க. இல்ல முதல்ல கந்தோபா மந்திர் அப்படியே சிட்டிக்கு நடுவில் மெயின் இடத்துல தான் இருக்கு. அந்த கந்தோபா மந்திர்ல நம்ம எல்லைச்சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சீரடி சாய்பாபா போய் வணங்கணும். இப்ப வாங்க கந்தோபா மந்திரோட இன்னொரு பகுதிக்கு போலாம். சாய் நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாய்